அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, எல்லாருமே அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அடைச்சி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே பயங்கரமான லைட்னிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு லைட்னிங்கை பார்த்த உடனே அந்த ஹை லெவல் எவன்லி டேட் இருந்தாலே அவன் என்ன சொல்கிறான், ஓரமாக போங்கடா அப்படிங்கிறான். எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. யார் யார் மேலாம் லைட்னிங் போட்டதோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் லாக்கிங் டவருக்குள்ளே போயிட்டாங்க. மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைட்னிங் கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஹை லெவல் எவனிடேட் இருந்தால அவன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு ஸ்பேஸ் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஆனால் அந்த ஸ்பேஸ் பவரும் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலைங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியில் வரான். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் 8 பேருமே தோல்வியை ஒத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுங்க வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த பாரு உன்னோட லைட்னிங் பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதை வச்சுலாம் என்ன நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ பார்க்குறான். சரி ஓகேப்பா, அப்போ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பவரை யூஸ் பண்ணுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா சோல் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு லைட்னிங்கா. இதை பார்த்த உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இது பட்ட உடனே அதுங்க 2மே வந்து கீழே போய் விழுந்துருச்சுப்பா. அந்த பொண்ணுமே வந்து கஷ்டப்பட்டு தடுத்து பார்க்குது, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியாக அதை வந்து ஒத்துக்குது, அப்பா நானே வந்து உள்ளுக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு. உடனே அவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ளே போயிடறாங்க. இதே மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. கடைசியாக 3 பேர் மட்டும் மிச்சம் இருக்காங்க. இந்த 3 பேருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது நம்ம ஹீரோக்குமே நல்லா தெரியுது. அந்த 3 பேரில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன். அடுத்து இவன் என்ன பண்ணுறான்னா டைமென்ஷனல் கிராக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இந்த கிராக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே போவாங்க என்ன ஆவாங்கன்னே தெரியாது. இவங்க காட் கிங்காக இல்லை அப்படின்னா இவங்களால வெளியில் வரவே முடியாது. ஸோ அந்த ஒரு கிராக்கை இவன் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நான் நினச்சேன்னா இந்த ஒரு ஸ்பேஸை உடச்சி உங்களை அந்த கிராக்குள்ளே விழ வைக்க முடியும் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே மற்ற 2 பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டிராகன் ஒரு பக்கம், இன்னொருத்தன் ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் இன்னொருத்த மாட்டிக்கிறான். கடைசியாக டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுந்துட்டான். கடைசியாக டிராகன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒத்துக்கிறேன், நானே வந்து உள்ளுக்குள்ளே போயிடுறேன் அப்படிங்கிறான். இப்போ எல்லாருமே டவருக்குள்ளே அடைச்சாச்சு. கடைசியாக ஒருத்தன் தான் இருக்கான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு டைமென்ஷன் ஸ்பேஸை வந்து என்னால் ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் நினச்சேன்னா இதை வந்து உடச்சி போட்டுருவேன் அப்படிங்கிறான். அந்த டைமில் அவனும் பயந்துட்டான். சரிப்பா ஓகே, நானுமே வந்து டவருக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்போ வெளியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, என்னடா இது ஃபார்மேஷன் மாஸ்டர் அவனாலே முடியலையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் எவன்லி டேட்டி, அவன் பேர் வந்து சியூஜாங். என்னடா இது அவனே மாட்டிக்கிறானா, ஐயோ எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ட்ரெஷர் வேணும்னு யாரெல்லாம் வந்தானோ எல்லாருமே ஓடிட்டான். இப்போ இவனை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டிரல் ஃபுல்லாகவே பரவுதுங்க. எத்தனை கிளான் எத்தனை ஃபேமிலி இருக்காங்களோ எல்லாருக்குமே இவனுடைய பேர் அப்படிங்கிறது போய் சேருது. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஹீரோயின் பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவன் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா இல்லையா. அந்த நேரத்தில் அவங்களுடைய ஆளில் ஒருத்தன் அங்கே வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மினி மவுண்டனில் ஒரு ஃபார்மேஷன் மாஸ்டர் இருக்கான், அவன் பேர் வந்து சின்னியோ. அவன் ஏகப்பட்ட ஹெவன்லி டேட்டிஸை அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபார்மேஷன் மாஸ்டரா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸை வச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது மனுஷனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா அப்படின்னு கேட்டால், நம்மால் ஒரு தனி ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்ல, அது இந்த மனுஷனால் உணர முடியுது. அதான் சொல்கிறாரு, இவன் கண்டிப்பாக வந்து கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமே வந்து அவனால் இந்த வெப்பன்ஸ் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ எங்கள் ஒய்ஃப் என்ன கேட்குறாங்க, உண்மையாகவே அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா? ஏன்னா இந்த வெப்பன் ஃபோர்ஜிங்கில் கஷ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் தான். ஃபார்மேஷனில் அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அவனை திரும்ப அனுப்புறாரு. நீ போயிட்டு அவனை கூட்டிட்டு வா, நம்மளோட கிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவனை இன்வைட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பரவ போகுது, எல்லாருமே ஷாக் ஆக போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இன்விடேஷன் அனுப்புவாங்க. இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் ஆளை அனுப்பிச்சிட்டாரு. இப்போ இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எல்லாரையும் பிடிச்சி வச்சான்ல, எல்லாருக்கிட்டே சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே இன்னிலேருந்து என்னோட சர்வன்ஸ் அப்படிங்கிறான். எல்லாருமே ஓகேங்கிறாங்க. அந்த டைமில் மிஸ்டர் டிராகன் மட்டும் ஏடா கூடமான ஒரு வேலை செய்கிறாரு. செஞ்சோன்னா பயபுள்ள மாட்டிக்கினாரு ஒருத்தருன்ற மாதிரியே போத்துன்னு கீழே விழுந்துட்டான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், தம்பி உன்னோட சோல் வந்து லாக் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஏடா கூடமாக எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கும் கொடுக்குறான். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படிங்கிறான். எப்பா இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டிராகனையுமே மன்னிப்பு கேட்குறான். இப்போ சின்ன என்ன சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே போய்ட்டு ரெக்கவர் ஆகுங்க, இவன் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை லெவல் எவன்லி டேட்டி இருக்கான்ல அவனை மட்டும் நிற்க வைக்கிறான். ஸோ இவன் என்ன கேட்குறான்னா, நீ வந்து இந்த ஒரு டெய்டி ரெல்மில் பயங்கரமான மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆள், நீ வந்து என்ன மாஸ்டர்னு கூப்பிடுவியா, உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு இடம் வந்து பார்த்தோன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஸோ நீ வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்க, நான் வந்து உன்னை மாஸ்டராகவே ஏற்றுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இவன் என்ன பிளான் வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ வந்து அங்கிள் ஃபூ கூட சேர்ந்து மற்ற ஹெவன்லி டேட்டிஸை மெயின்டைன் பண்ணிக்கோ, நீ என்னுடைய பர்சனல் கார்டாக இருப்ப சரியா, நீ வந்து நான் எங்கே போனாலும் என் கூட வரணும் அப்படிங்கிறான்.
இப்போ இங்கே இவனோட பிரதர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு என்ன கவலைனா, இப்போதான் நான் ஈட்டி பயிற்சியை முடிச்சுட்டு வந்தேன், உன் கூட சண்டை போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஹெவன்லி டேட்டி எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி வச்சிட்டியா அப்படிங்கிறான். இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, அந்த ஹுவாங்ஃபு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே வராங்க. அவங்க கூடவே வந்து மேயர் ஒருத்தன் வந்திருக்கான். ஆக்சுவலாக இவங்களும் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இவனை இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கேள்வி என்னன்னா, நான் சப்போஸ் உங்களோட கிளானில் ஜாயின் பண்ணேன்னா என்ன வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பேர் உனக்கு வந்து ஃப்ரீடம் பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அப்பா கிட்ட ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், உன்னை வந்து எந்த ஒரு ரூலுமே கண்ட்ரோல் பண்ணாது, சப்போஸ் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ எப்போ வேணா வெளில போகலாம், உன்னை நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ என்னோட பிரதர் என்ன கேட்குறான், ஹாஃப் இருக்கான் பாருங்க, அவன் வந்து அஷுராசியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏடா பண்ணுறது அப்படின்றப்போ இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட முறை ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதான் இவன் சொல்கிறான், இவங்க நமக்கு நிறைய முறை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களோட ஆஃபரை நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அந்த டைமில் வந்த பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூஜாங் இருக்கான்ல, அவனை பார்க்குறாங்க. நீ எங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். அந்த டைமில் இவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அவன் வந்து என்னுடைய பர்சனல் கார்டு, நான் எங்கே போனாலும் என் கூடவே வருவான் அப்படின்னு. உடனே நல்லது தான், இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இவனுமே இன்வைட் பண்ணோம், பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை, இப்போ எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்கப்பா. இப்போ அந்த இடத்துக்கு போய் நின்ன உடனே ஏகப்பட்ட பேர் வரானுங்க. அதாவது மற்ற ஃபேமிலியிலேருந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா, எல்லாருமே அவங்களோட ஸ்க்ரால்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து நீட்டிகிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே பார்க்குறான், என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா இவன் என்ன சொல்கிறான்னா, எப்பா நீங்கள் வந்ததெல்லாம் நல்லது தான், ஆனால் நான் ஆல்ரெடி வந்து இவங்களோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இவனுங்களும் அப்படியே பார்க்குறாங்க, ஆஹா பிரின்சஸே களத்தில் இறங்கிட்டாங்களா, சரிங்க நாங்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இப்போ இவங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ்லாம் நிற்பாங்கல்ல, அந்த காட்ஸ் கூட மிட் லெவல் ஹெவன்லி டேட்டியாக இருக்காங்க. ஆஹா என்னடா இது பயங்கரமான இடமா இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோட பிரதர் சொல்றான், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வீடா இருக்கு அப்படிங்கிறான். ஆக்சுவலா அந்த எம்பரர் இருக்கார் இல்லையா, அவரோட டிவைன் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத இந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காரு. இதை வந்து நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த ஹோலி எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கண்காணிச்சிட்டு இருக்காராம். அதான் அவன் கேட்குறான், ஓ அவ்வளோ பெரிய எம்பரரோட டிவைன் கான்ஷியஸ்னஸை உன்னால் உணர முடியுதா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பேஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண முடியும் இல்லையா, அந்த டைமென்ஷன் பவரை யூஸ் பண்ணி அவனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ இவங்க ராஜா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்கப்பா. ராஜான்னு சொல்லக்கூடாது, எம்பரர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. போன உடனே ராஜாவுக்கு வந்து வணக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ராஜாவுமே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவனுடைய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக அவேக்கன் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதான் மனுஷன் கேட்குறாரு, உன்னோட டிவைன் பவர்ஸ் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை போல தெரியுது அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்னுடைய பவர் மொத்தத்தையுமே வந்து ஃபார்மேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன், அதனால் என்னால் வந்து மற்றதை பண்ண முடியல அப்படிங்கிறான். அதான் மனுஷன் சிரிக்கிறார், ஆமாம் கரெக்டு தான், அதனால தானே நீ இவ்வளோ பெரிய ஃபார்மேஷன் மாஸ்டர் ஆயிருக்க அப்படிங்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு லேடி இருக்காங்கப்பா, அவங்களுமே வந்து ஒரு காட் கிங் தான், அவங்க கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறாரு. அவங்களுமே என்ன பண்ணுறாங்க, சென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இவன் பார்க்கறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், அதே சமயத்தில் வயசாகவும் இருக்கான், நல்லது தான் அப்படிங்கிறாங்க. இப்போ ராஜோட பையன் என்ன கேட்குறான், சரி இவனுக்கு என்ன பொசிஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மெயின் ஹால் இருக்குது, அதில் ஒரு ஹால் வந்து காலியாகவே இருக்குது, அந்த ஒரு ஹாலுக்கு இவனை ஹால் மாஸ்டராக போடலாம் அப்படிங்கிறாரு. அந்த டைமில் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, இல்லை இது நியாயமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹால் மாஸ்டர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட் கிங்க்கு ஒரு லெவல் கீழே, அவ்வளோ பெரிய பொசிஷனை புதுசாக வந்தவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? மற்ற 3 ஹால் மாஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஹெவன்லி டெய்ட்டி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக வந்தவனுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எம்பரர் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இப்போ அந்த ஒரு பொசிஷனுக்கு ஆல்ரெடி ஒரு 2 பேர் வந்து போட்டி போட்டுருக்காங்க, அதில் ஒருத்தன் உன்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் என்னோட ஸ்டூடெண்ட் இருக்கான், ஏன் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஹால் மாஸ்டர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இப்படியே வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், சரிப்பா இப்போ என்ன சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அதாவது இவங்க வந்து போட்டி போடட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ ஹால் மாஸ்டர் ஆகட்டும் அப்படிங்கிறான். ஆனால் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, இவன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பயங்கரமாக பண்ணுறான், அவங்களால ஃபார்மேஷன்லேருந்து வெளியில் வர முடியாது, அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் எம்பரர் கேட்குற, எம்மா தாயே என்ன தான் பண்ணணும் நீயே சொல்லு அப்படிங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக 3 மேட்ச் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஹெவன்லி டேட்டி இருக்காங்களா, அவங்க சண்டை போடட்டும், அதுக்கப்புறமா மிட் லெவல் ஹெவன்லி டேட்டி சண்டை போடட்டும், கடைசியாக வந்து இந்த கேண்டிடேட் இருக்காங்களா ஹால் மாஸ்டர் கேண்டிடேட், அவங்க சண்டை போடட்டும். ஸோ 3 ஃபைட்டில் அட்லீஸ்ட் 2 ஃபைட் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க தான் ஹால் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு ஹால் மாஸ்டர் அப்படின்னா அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களோட சபார்டினேட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. இந்த லேடியோட தாட் என்னன்னா, சப்போஸ் இவங்களால வந்து ஸ்ட்ராங்கான பீப்புளை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இவங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஜெயிக்க முடியும், அவங்களால ஹால் மாஸ்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ எம்பரர் என்ன சொல்கிறாரு சின்னியோ கிட்ட, நான் வந்து உனக்கு காட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா நீ ஹெல்ப் பண்ணனா அப்புறம் இதில் என்ன இருக்குது, அவனே போய் ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரணும், அதில் தானே எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், ஆமாங்க அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றான். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கறதுக்காக ஒரு இடம் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஆன்ட்டி ஒருத்தங்க இருக்காங்களாம், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம், கண்டிப்பாக நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்க
அவங்க கிட்ட ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது இருக்கான், அந்த ஆர்டிஃபேக்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் ஷாஹே இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், இந்த லோ லெவல் ஹெவன்லிட்டி சண்டே என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அவன் வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான், அந்த ஒரு கோல்டன் பேர்ல் இருந்தது இல்லையா, இப்போ அதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம போனதுக்கப்புறம் அதை அப்சர்வ் பண்ணுற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்கு எதிர்க்க ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் நடந்து வராங்கப்பா. இவங்க யார் அப்படின்னா, அந்த ஒரு லேடி காட் கிங் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து பயங்கரமாக கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பயங்கரமாக செல்லம் கொடுத்துட்டாங்களாம். வந்ததுங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ போட்டு ஏடா கூடமா பேச, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இவங்க பேசலாம் நம்ம பெருசாக கண்டுக்க வேணாம், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண அந்த டைமில் அதான் அவனுடைய பர்சனல் கார்டு ஒருத்தன் கூடவே இருக்கானே, அவன் வந்து தடுத்து சண்டை போட்டுகிட்டே இருக்கான். சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஷாஃபே என்ன பண்ணுறான், பயங்கர வேகமாக போயிட்டு அந்த ஒரு லேடி அட்டாக் பண்ணுவானா. எல்லாருமே முழிக்கிறாங்க, என்னன்னா இவன் இவ்வளோ வேகமாக வந்து அட்டாக் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், போதண்டா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறான்ப்பா. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.